வணக்கம். இந்த பதிவில் ஒரு அப்பாவுக்காக தான் பெற்ற பிள்ளை என்கிட்ட பேசக்கூடிய ஆடியோவை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப உண்மையிலேயே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஒரு ஆணுடைய வாழ்க்கை இப்படி அப்படின்னு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 51 வயது ஆன அந்த ஆண் பார்த்திங்கன்னா ஒரு மனைவியுடன், ஆனால் அந்த 50 வயசு அப்படிங்கும்போது 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆண்களுடைய உணர்வுகள் இருக்கும். ஆண்களுக்கு 60 வயது 70 வயது அது நம்ம சொல்ல முடியாது. உணர்வுகள் இருக்கும், பாசம் இருக்கும், பிரியம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது அவர் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது? இதே ஒரு 25 வயசு 30 வயசு உள்ள நபர் ரோட்டில் போகிற யாருனாலும் பேசி இது பண்ணலாம். ஆனால் இந்த மனிதர் என்கிட்ட பேசக்கூடிய விதங்கள் காலையில் பார்த்திங்கன்னா பையனும் பேசுகிறாரு, அந்த அவரும் பேசுகிறாரு. அப்போ அந்த பையன் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதமாக என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த ஒரு மாதம் பேசுகிறனால எனக்கு என்ன லாபம்? புண்ணிய லாபம், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் ப்ராடு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. மேட்ரிமோனினாலே ப்ராடுக்காரன். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. உலகமே ப்ராடு. அதில் நம்ம எல்லோரும் ப்ராடாக தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றி நான் கொஞ்சம் உண்மையாக, நேர்மையாக, மனச்சாட்சியோடு இருக்கிறேன். இப்போ மற்ற பேர்லாம் என்ன செய்வாங்க? ஃபோன் எடுத்து நீ 10,000 கெட்டதுக்கு பார்ப்பாங்க, இல்லைனா ஃபோனை வச்சுருவாங்க. ஆனால் நான் எல்லா குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவில் சேர்ந்து வளர்த்து தான் பார்ப்பேன். இந்த வீடியோவில் பார்க்குற ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையாவது உங்களை ஆசை வார்த்தை கூறி தப்பான முறையில் பணம் பறிக்க நினச்சோம்னா அது நீங்களும் இந்த மாதிரி யூடியூப்பில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, இன்ஸ்டாகிராம் போடுங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தவறே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், என்னடா இலவசமாக பண்ணுறோம்னு சொல்கிறா அப்படின்னா, இலவசமாக பண்ணுறேன், இல்லாத ஆளுக்கு இலவசமாக பண்ணுறேன், இருக்கிற ஆளுக்கு நான் வாங்கிட்டு பண்ணுறேன். இப்போ இவரெல்லாம் பாருங்கள், ஒரு மாதமாக நான் பேசியிருக்கேன், ஒரு மாதம் 1000 ரூபா எனக்கு கட்டியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. அதை நான் கேட்காமலே அவர் அனுப்பி வச்சார். ஆனால் பணம் நீங்கள் எவ்வளோ ரூபா 1000 கட்டினாலும் சரி, 50,000 கட்டினாலும் சரி, பணம் விருப்பம் தான் கட்டுங்க, திரும்ப என்கிட்ட கேட்கப்படாது. ஏன்னா நான் வாங்குகிற பணத்தை 50 பேருக்கு சம்பளம் போடணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்லிடுவேன். என்ன இதில் ஒரு சில பேர் ஏன் இதை சொல்கிறோம்னு தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு இங்கே 2000 ரூபாய்க்கு டீ செலவு பண்ணுறேன். ஏன்னா 50 பேர் வேலையை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, சாப்பாடு செலவு பண்ணுறேன். இது ஏன் சொல்கிறோம்னா, ஒரு சில பேர் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு மனைவி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இந்த பென்ஷன் வாங்குகிற ஆட்கள் நிறையா போடுறோம் பார்த்தீங்களா, எனக்கு அது சரி பண்ணி கொடுக்க முடியுமா? அப்போ பண்ணி கொடுக்க முடியல, நான் கொடுத்த ரூபாய் திரும்ப கொடு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கட்டியிருப்பாங்க? 1000 கட்டியிருப்பாங்க, 2000 கட்டியிருப்பாங்க. இந்த 10,000 20,000 கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க, அவங்களுக்கு அமைஞ்சிருது. நேற்று தூத்துக்குடியில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 42,000 பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி எங்கே இருக்குது, வேலூர் எங்கே இருக்குது, அவங்களுக்கு முடிவாகிருக்கு. இனிமேல் எங்கள் 2 ஒரு ப்ரொஃபைல் யாருக்கும் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நல்லது நடக்குங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா, அந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாப்புல. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும் போது, நானும் கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்காரி மாசமாக இருக்கிறா, என் கூட இருன்னு சொல்லி தான் இருக்க மாட்டேங்கிறார் அப்பா. இல்லைப்பா, தொந்தரவு நான் யாருக்கும் கொடுக்க விரும்பலை, தனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் மனம் விட்டு பேசியிருக்காரு. பையனுக்கு மனம் இறங்கியிருக்கு, அந்த அம்மாவுக்கு வீட்டம்மாவுக்கு இறங்கலை. எப்படி இறங்கும்? நீங்கள் ஆசை பேராசை. ஆசை இருக்கலாம், பேராசை. என்ன பேராசை? அடுத்த வீட்டில் கார் இருக்குது, பங்களா இருக்குது, அது அவங்களுடைய நேரம். எல்லார் வீட்லேயும் கார் இருக்குன்னு நினச்சா அதுக்கு ஆசைப்படுங்க, ஒழுங்க சம்பாதிங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே புருஷனுக்கு நல்ல முறையில் தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். ஏங்க, முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. ஏங்க காப்பி குடிங்க முதல்ல, ஒரு கிளாஸ் முதல்ல எந்திரிச்ச உடனே எந்திரிச்சிட்டிங்களா, இந்தாங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுங்க. தண்ணி குடிக்கிறான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு மனம் இருந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்க. எந்திரிச்ச உடனே யார் அதாவது மனைவி தான் கொடுக்கணும்ல, கணவன் முதல்ல எழுந்துச்சுன்னா மனைவிக்கு எடுத்து கொடுங்க, தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு அசதியில் படுத்துருப்பாங்க, என்னம்மா எந்திரிக்கலையா கேளுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அடுத்து நீங்களே காப்பி போடுங்க. காப்பியை போட்டு நம்ம சாப்பிடுவோமா, 2 பேரும் குடிங்க. பக்கத்தில் 2 பேர் உட்காந்து அந்த டீயாவது குடிங்க. ரெண்டாவது சாப்பிடும்போது வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடணும். சாப்பிட்றியான்னு கேட்கக்கூடாது.
வாங்க சாப்பிடுவோம். ஏங்க, மனம் இருந்தால் கேள்வி கேட்குறது வேற, உபசரணம் செய்கிறது வேற. கேட்குறது சும்மா பேருக்கு. உண்மையான மனசு, உண்மையான அன்பு இருந்தால் வாங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் வந்துருப்பீங்க, வாங்க ஒரு இட்லி சாப்பிடுங்க போதும். அதே மாதிரி எது செஞ்சாலும் எது சாப்பிட்டாலும் வாங்க உட்காருங்க. சாப்பிட மனம் இல்லையா, ஒரு வாய் எடுத்து போடுங்க. அதுதாங்க அன்பு. இப்போ இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, பையன்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா உங்கள் அம்மா கூட நான் ஒன்றா படுத்து எவ்வளோ நாள் ஆச்சுடா? ஒரு வருஷம் ஒரு முறை. அவர் ஓப்பனாக பெற்ற பையன்கிட்ட எப்படி பேசணுமோ அதை பேசுகிறார். ஒன்றா ஒரு கட்டில் ஒரு கணவன் மனைவியாக அது படுக்க முடியல, பேச முடியலை. எங்கள் பக்கத்துக்கு வந்தாலே தான் பணம் பணம் பணம். பணத்தை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? நல்ல மனசை பாருங்கங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நீங்கள் பையில் எவ்வளோ வச்சுருந்தாலும் தெரியாமல் தூக்கிற வேண்டியது. அவரங்க கடையில் போய் நிற்பார், இல்லை ஒரு ஆளுக்கு ரூபாய் கொடுக்க நிற்பார், பணம் இருக்காது. யார் எடுத்தான்னு தெரியாது. வீட்டில் பொண்டாட்டி இருக்கும், பிள்ளை இருக்கும், மருமக இருக்கும், மாமியார் இருக்கும், எல்லோரும் இருக்கும். யார் எடுத்தாலும் யாரை சந்தேகப்படுறது? அப்போது அதுலேயும் இவர் என்ன செய்வார், பென்சிலில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, பென்சிலால் எல்லா ரூபாயிலும் ஒரு கோடு போட்டு வச்சுருக்காரு. இவர் எப்படி ஆள் 100 ரூபா தாளாக வைக்க வேண்டியது வச்சுட்டு மறுநாள் ஒரு 500 ரூபாய் கொண்டு போயிட்டு, இந்த 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுமா, இல்லை நீங்கள் வாங்கி வைமா யார்ட்டையாவது அப்படின்றது. அந்த அம்மா அந்த 500 ரூபாய் கொடுக்கும். அந்த 500 ரூபாயில் இன்னும் ஒரு சில விஷயங்களுங்க, அந்த 500 ரூபாயில் எந்த இடத்துல எழுதுனா தெரியாதோ அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பார். அதையும் வாங்கி பார்த்துட்டு, ஓ இவா தான் நம்ம ரூபாய் எடுத்திருக்கா, அப்போ இனிமேல் நம்ம வீட்டில் ரூபா போச்சுன்னா வேறு யார் மேலும் சந்தேகப்பட வேண்டாம், மனைவி தான் காரணம். என்ன, அந்த மனைவி அந்த 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி கொடுக்கலனா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா பையன்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஏன்டா ஒரு வீட்டில் சந்தேகப்படக்கூடாது, ஆனால் உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ இன்னார் தான் எடுத்தான்னு தெரிஞ்சு போச்சா, அப்போ ஒரு தடவை ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான். அப்போ இவர் என்ன நினைப்பார், ஆகா இனிமேல் நாம் வீட்டுக்கு கொண்டுட்டு போனால் மாட்டிக்கிறோன்னு சொல்லி அப்போ வெளியில் எங்கேயாவது கொடுத்துட்டு போயிடும். அப்போ வேறு எங்கேயாவது வச்சுட்டு போயிடுது, அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுது. எப்போ இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது. இப்படியும் சில குடும்பங்கள் நடக்குது. அதனால் உறவுகளே, மனைவி கணவன் இருவருக்கும் பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க எப்படி வாழுதாங்கிறத அதை கணக்கில் சேர்க்காதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாதீங்க. போட்டி போடுங்க. நீ கார் வாங்கிட்டியா, நீ சின்ன கார், அதை விட பெரிய கார் நான் வாங்கி காட்டுதேன். உழங்க, கஷ்டப்படுங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் எல்லாமே வரும். சந்தோஷம் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் கோபத்தில் அழியக்கூடிய சூழ்நிலை என் வாயால் சொல்ல விரும்பலை. அதனால் மக்களே, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் தேவையில்லாமல் பேச நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நான் சம்பாத்தியம் பண்ணுறது புண்ணியத்தை சம்பாத்தியம் பண்ணுறேன். புண்ணியம் என்றைக்கும் அழியாதுங்க. ஒரு மனிதனுக்கு சாவு வந்தால் எப்படி வரணும் தெரியுமா? பொட்டுன்னு போயிடணும். சில பாம்பு கடிச்சு போகிறான், பள்ளி, அது 2வது விஷயம். கீழே விழுந்து போகிறான், அது 2வது விஷயம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் படுத்த இடத்துலையே அழுகி ஒரு மனிதனுக்கு, அதுதான் என்னது தண்டனை. இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை, கொடூரமான தண்டனை அதுதான். ஜெயிலில் போடுறது கூட தண்டனை கிடையாதுங்க. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தரை மன்னிச்சு விடுறா அப்படிம்பாங்க. ஜெயிலில் போனால் இன்றைக்கி என்ன ராஜ மரியாதை அங்கே வாழ்கிறேன். ஜெயில் அதுக்காகத்தான் மன்னிச்சு விடுன்னு சொல்கிறது. தண்டனையிலையும் கொடிய தண்டனை, கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் பெரிய தண்டனை. நீங்கள் சொல்லி கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டேங்கான்னு சொல்கிறீங்க. எப்போ கொடுப்பா தெரியுமா? உடம்புல தெம்பு இருக்கும்போது பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கு நீ முடியாமல் கீழே படுத்துட்டியோ அன்னைக்கு எல்லாமே போச்சு. அப்போ தான் தெரியும், நீ படுத்த படுக்கையாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உனக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் என்னென்னு கேட்க ஆள் இல்லாமல் நீ வந்த வரத்துக்கு இப்படி தானே கிடக்கணும்னு உன்னை பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தியா, அதுதான் உனக்கு தண்டனை. இந்த மாதிரி ஒரு தண்டனையை வாழ்க்கையில் யாருமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு இறைவன் கொடுப்பான். இறைவனுங்கிறது சும்மா கிடையாது. நீங்கள்லாம் தெய்வம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை தான்,
ஆனால் அதை உணரும்போது ஆகா தெய்வமே அப்படின்னு நினைப்போம். தெய்வம் எந்த வழியில் நம்ம பார்க்கலாம்னா உணர்வு மூலயமா பார்க்கலாம். உணர்வதன் மூலயமா மட்டும்தான் தெய்வத்தை பார்க்கலாம், நேரில் பார்க்க முடியாது. ஒரு காற்று வருது, காற்றை பார்க்க முடியுமா? வழி இருக்குது, வழியை பார்க்க முடியுமா? வழியையும் காற்றையும் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. அது மாதிரி தான் தெய்வம் இருக்கிறதையும் பார்க்க முடியாது, உணர முடியும். கோயிலில் அழகு குத்துறோம், தீ மிதிக்கிறோம், முளைப்பாரி சட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் எப்படி? ஒரு வெக்க பக்கத்துலேயே போக முடியலை, அடுப்படியில் தீ வெக்கையை தாங்க முடியலை, அவளுக்கு டன் கணக்கில் கட்டையை போட்டு அதில் பூ எப்படிலாம் இறங்குதாங்க. அப்போ தெய்வ அருள் இருக்க போய் தானே. அதனால் மக்களே கொஞ்சம் சிந்திங்கள். எனக்கு சிந்திக்க நேரம் இல்லை. நான் மக்களுக்கு நிறைய தொண்டு செய்கிறேன். நான் செஞ்சாப்பே நான் நல்லவன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் மக்களே. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலைன்னா ஏன் போடலை அப்படின்னு சொல்லி 10 பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதனால தான் டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு போடுறேன். அதனால் வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி குடிக்கலான்னு கேட்காதீங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. சாப்பிடலான்னு கேட்காதீங்க, சாப்பாடு எடுத்து வைங்க. வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, நாய்க்கு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. வாங்க உட்காருங்க, சாப்பிடுவோம்னு சொல்லுங்கள். காப்பியோ டீயோ எதுனாலும் எடுத்து வச்சு வாங்க உட்காருங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி உட்கார்ந்து 2 பேருமே உட்கார்ந்து அதை சாப்பிடும் பொழுது தான் அந்த அந்நியமாக இருக்கும் பொழுது தான் அங்கே பாசங்கள் அவ்வளவு கிடைக்கிறது. அதனால் யார்கிட்டையுமே வாய் பேச்சை கேட்பதை விட அதை அனுபவத்தை உணர்வுபூர்வமாக செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறேன், நான் புண்ணியத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வீடியோவில் நான் இப்போ பேசுகிறேன். நான் பேசி முடித்தோடனே ஆடியோவை கேளுங்க. ஒரு பையன் எப்படி பேசுகிறாரு, மகன் எப்படி பேசுகிறாரு, அப்பா எப்படி பேசுகிறாரு, மகன் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். அவங்க எனக்கு 1000 ரூபா கட்டியிருக்கிறாங்க, மாத கணக்கில் பேசியிருக்கேன். இன்னவரையில் அவங்கள்ட்ட நான் கேட்கலையே, இன்னும் ஒரு 10,000 விட்டுன்னு கேட்டிருக்கேனா? கேட்க மாட்டேன். ஒரு முறை மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். சார் பதிவு கட்ட ஒரு 10,000 20,000 உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ கட்டுங்கன்னு தான் சொல்லுவேன். சார் எனக்கு உழைப்பு இருக்குது சார், எனக்கு தேவைப்படுது, நான் கட்டாயப்பற்றி உங்களை கேட்கல, வசதி இருந்தால் மனம் இருந்தால் கொடுங்க. இப்போ ஒருத்தர் பழக்கடைக்காரர் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல ஒரு பொண்ணை கொடுத்த பிறகு தான் ஒரு 10,000 போட்ட சொன்னால் போட்டார். அந்த பொண்ணு வீட்டில் பேசின அந்த ஆடியோவை அவருக்கு அனுப்பிட்டேன். அதை பார்த்தோன்னே இன்னொரு 20,000 போட்டேன். நான் பணம் கேட்கல. அப்போ 30,000 அவர் கட்டியிருக்காரு. அதுக்காக அவர் 30,000 கட்டினா உடனே அவர் நல்லவர் வல்லவர் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. உண்மையாக தான் நான் சொல்லுவேன். இன்னொரு நண்பர், அவர் பேரை கூட நான் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பேர் முருகன். அருமையாக அவர் ஒரு டிரைவருங்க. முருகன் என்பவர் ஒரு டிரைவர். அவர் மனைவி கோடிக்கணக்கில் கடனை வச்சுட்டு பேசி அவ்வளோ அடைச்சி இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கிறாரு. அவருக்கு மறுமணம், மனைவி இல்லை. இன்றைக்கி அவர் முதல்ல நான் கேட்கவே இல்லை, 2 தடவை 5,000 போட்டு விட்டாருங்க. அடுத்து ஒரு 10,000 போட்டு விட்டாரு. ஏங்கன்னா அவர்கிட்ட பணமே கேட்கல. முருகன் இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ நல்ல மனிதன். ஒரு டிரைவர் வேலை பார்க்குறவங்க இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல மனைவி, பென்ஷன் வாங்குகிற மனைவி அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், நான் வரன் தான் பார்த்து கொடுக்க முடியும். இதில் ஆணோ பெண்ணோ பணமோ பொருளோ நகையோ ஏதோ கொடுத்து ஏமாந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன தகவல் சொல்லீங்களோ அதைத்தான் நான் பெண் வீட்டுக்கும், பெண் வீட்டில் சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்கும், மாப்பிள்ளை வீட்டில் சொன்ன பெண் வீட்டுக்கும் சொல்கிறேன். இதில் நான் ஒரு தகவல் மட்டும்தான், ஒரு இணைப்பு பாலம் மட்டும்தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ப்ராடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. சரி, நீங்கள் தானே சொன்னீங்க, முதல்ல ரெக்கார்டை கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. நான் இருந்தால் அனுப்புகிறேன், இல்லை நீங்கள் 2 பேருமே வாங்கிக்கோங்க. ஒரு விஷயம், திருமணங்களில் ஃபோட்டோவை நீங்களே வாங்கிக்கோங்க. ஃபோட்டோ உண்மையாக நான் தான் என்ன செல்ஃபி எடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை கேட்குறேன். ஃபோட்டோ, வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடா பத்திரத்தை கேளுங்க. கணவன் மனைவி இறந்து போனால் இறந்த சர்டிஃபிகேட் கேளுங்க. டைவர்ஸ்னால் டைவர்ஸ் காப்பி கேளுங்க. இதெல்லாம் மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாத்தையும் காட்டுங்க.
சரிங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நண்பர்களே, காலையில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்று ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தால் இந்த தகவல் கொடுத்துருக்கேன். அந்த பையன் பேசுகிற அப்படின்னு கேளுங்கண்ணே. நன்றி, வணக்கம். மறக்காமல் அதை கேட்டுட்டு இப்போ உடனடியாக புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இந்த வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹலோ, நான் கணேசனாங்களா? ஆமாம். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு கால் பண்ண இல்லைங்களா, இந்த மாதேஸ்வரன் சொல்லிட்டு ஆதார் கார்டு போட்டுருந்தாரு இல்லைங்களா? மாதேஸ்வரன் எந்த ஊர்லேருந்து? கிருஷ்ணகிரியிலங்கண்ணா. கிருஷ்ணன் சொல்லுங்க. அவருக்கு அவர் விருப்பப்படியே விட்டுருங்க, எல்லாம் பேசியாச்சு. எப்படி? அவர் விருப்பப்படியே விட்டுருங்க. யாருக்கு? பழ கடைக்கா? இல்லை. ஆ, அவர் விருப்பப்படியே அவருக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. பேரு பேரு மாதேஸ்வரன் சரி. ஆதார் கார்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு இருந்தார் இல்லைங்களா, கிருஷ்ணகிரியிலேருந்து. கிருஷ்ணகிரி ஆதார். அது யாரு கூட சேர்ந்தது? சரி, இந்த ஒரு நிமிஷம். இங்க 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 போட்டிருக்காப்ல. அது உடைச்சு 2 பேருக்குங்க ஆளு பேரை போடுங்க. அப்புறம் ஹலோ, சொல்லுங்க சார். அதுதாண்ணா. அவர் மாதேஸ்வரன் சொல்லிட்டு ஆதார் கார்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு இருந்தார் இல்லைங்களா? யாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. முந்தான கொடுத்தீங்களோ? நைட்டு கால் பண்ண இல்லைங்களா? சரி, நீங்க அவர் பையன் பேசுன்னு சொன்னீங்களா? ஆமாம். அப்படி சொல்லுங்க. வேற சொல்லுங்க. மாம்பழம் விற்கிறவர் தானே? ஆமாண்ணா. நீங்க அவர் பையனா? என்ன வேணும் சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. அவருக்கு சரிங்க, எதுவும் விருப்பம் இல்ல. இங்க நிறைய பிரச்சனை. நீங்க அவர் பையன் தானே? ஆமாண்ணா. தம்பி, நீங்க அவர் பையன். நான் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவன் தான். நான் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவேன். அவருக்கு நான் நிறைய ஆலோசனை நேற்று சொல்லியிருக்கிறேன். குடும்பத்துல இருந்து சேர்ந்து வாழுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் புரோக்கர்னா பணம் வாங்கிட்டு பிரிச்சு விடுறதோ இதாக கிடையாது. சேர்த்து வைக்கிறதா என்னுடைய வேலை. கரெக்ட். நான் அவர்கிட்ட திரும்ப 1 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசி ஒரு குடும்பத்துல வந்து 2 பையன், நீங்க அவங்க பையனா இருந்து நீங்க இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்லண்ணா, நீங்க சொல்றது புரியுது. அவரு 50 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு இந்த இடத்துல, எனக்கு தெரிஞ்சு. இல்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. அம்மாவும் நீங்களும் ஏன் ஒத்து போக மாட்டேங்குது? என்ன பிரச்சனை? அம்மா நாங்கெல்லாம் ஒத்து போறோம். ஃபேமிலியில நிறைய சொத்து பிரச்சனை இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் சரி நான் வீட்டை விட்டு போறேன். அவங்க 2 தங்கச்சிங்கிறாங்க. அவங்க 2 தங்கச்சிங்களும் ரொம்ப ஒரு பணம் பைத்தி பிடிச்சாங்க மாதிரியே சொத்து. அவங்க தங்கச்சி? ஆமா. சரி, அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களை என்ன சொல்லுவாருன்னா, உங்க அம்மா வந்து சொந்த வழியில சொந்த பந்தங்களுக்கு செலவு பண்றாப்ல அப்படின்னு. உண்மைதான். நிறைய மரியாதை கொடுக்காம விட்டாங்க ஒரு சில இடத்துல. எங்க அம்மாவே நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன். ஆம்பளை மரியாதை தெரியாம கையில காசு இருந்தா செலவா வேணும் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. அம்மா மேலேயும் தவறு இருக்கு. யாரையும் மதிக்கிறதுல செய்யறதுல. ஆயிரம் தான் வந்து எங்க அப்பாவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. குடிக்கிறதும் இல்லை, அதுவும் இல்லை. சரி, என்னதான் இருந்தாலும் அவரும் கொஞ்சம் மரியாதை குறைவா நடத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவருக்கும் மனசு விட்டாரு. தம்பி, என்ன பண்ற? சொல்லுங்க. நீங்க உங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க என்ன? ஆனா உங்க அப்பா நேத்து ரொம்ப மனம் உடைஞ்சு என்கிட்ட பேசினாரு. சரிதானா? நான் தம்பி ஒரே ஒரு விஷயம். எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவு ரூபா சம்பாதிச்சாலும் நாளைக்கு திடீர்னு செத்து போனா எதையும் கொண்டு போறது கிடையாது. கரெக்ட். நான் அதனால சில புரோக்கருங்கன்னா பணத்தை வாங்கி ஏமாத்துவாங்க, பொய் சொல்லுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க. நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன். இப்போ பிரிந்த குடும்பங்கள் கூட நீங்க என்கிட்ட பணம் கட்டினா கூட அதை யூடியூப்ல நம்ம போட்ட உடனே சேர்ந்துருதாங்க. சொல்லு, புரியுதா? இப்ப நீங்களே சொல்றீங்க, அப்பாவும் விட முடியல, உங்களை அம்மாவும் விட முடியல. நம்ம 2 தாயும் தாப்பனும் இல்லாம நாம வந்தது கிடையாது. ஆனா உண்மையிலேயே 2 பேருக்கும் யார் மேல தவறு இருக்குன்னு பார்த்து அதையும் நம்ம சொல்லணும். ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து அப்பாவை மதிக்காம வைக்காம இருக்கிறது உங்களுக்கே தெரியுதுன்னு சொல்றீங்க. இது நீங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா இப்படித்தான் போகணும் ஏதாவது கொஞ்சம் பிரெயின் வாய்ஸ் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க வாய்ப்பு இல்லையா? இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் பேசியாச்சு. அவங்க எல்லாம் பேசினா நீ தலையிடாத விஷயத்துல அப்படின்ட்டாங்க. அதனால நான் சரி, என் விருப்பத்துக்கு விடுங்க, நான் எங்கேயும் போல, நான்
போனா கூட ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து போறான். ஆ. இருக்கிற வரைக்கும் என்ன 50 வருஷம்னா ரொம்ப நாய் மாதிரி கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கூட வழி இல்லாம தூங்குறதுக்கு இடம் இல்லாம கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ண உங்களுக்கு. ம். இப்ப எனக்கும் நிம்மதி இல்ல. ம். என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. ம். சரி அவர் விருப்பத்துக்கு தான் போட்டு யாரும் ஒன்றும் எடுத்துன்னு போயிடுறதுல மேல போகும்போது. ஆனா உங்க எங்க அப்பா வந்து உங்கள்ட்ட மனம் விட்டு பேசும்போது அதுல உள்ளது தெரியுது என்ன? ஆமாண்ணா ஆமாண்ணா. இல்லண்ணா எனக்கே புரியுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுனுறாரு ஒரு மனுஷன். ஆ. ஒரு வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ஆ. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல நிம்மதி இல்லைன்னும் போது தான் சரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அவர் விருப்பப்பட்ட மாதிரி தான் போட்டோம், நல்லா இருக்கட்டும். வந்து பார்த்துன்னு போனா கூட சரி ஓகே ம். அப்படின்ற மாதிரி தான் அணுகமுறை ஆயிட்டோம். யாரும் ஒன்றும் எடுத்துன்னு போறது இல்ல. இப்ப இருக்கிறவங்க அப்படிதானே இப்ப ஜென்ரேஷன். தம்பி என்ன இன்னொரு நீங்க சொல்றது கரெக்ட் தம்பி. நான் ஒருத்தர் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னா உங்க அப்பாவுக்கு முடிச்சு வைக்கணும்னா ஒண்ணு மனைவி இறந்துருக்கணும், இல்ல டைவர்ஸ் பண்ணிருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம நான் செய்ய முடியாது. ஆஹ் சரிதானா? வேணா ஒண்ணு செய்யலாம். இப்ப ம், உங்க வீட்டுல இப்ப இருக்கிற மாதிரியே பெண்கள் ம். வீட்லயும் பிரச்சனை பண்ணி அவங்க வேற யாராவது கூட்டு போய் அந்த மாதிரி தனியா இருப்பாங்க இல்லையா? அப்படி அதுல சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். சரி அப்படி கூட பண்ணி விட்டுருங்க. என்ன அது இன்னொரு விஷயம் என்னன்னு தம்பி, நான் முடிஞ்ச அளவுல 90% பேர் நேர்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ம், அடுத்தபடியாக உண்மையை மட்டும் சொல்லி செய்ய நினைப்பேன். இன்னொரு ம், விஷயம், நான் இது காசுக்காக யார்ட்டையும் செய்யறது கிடையாது. என்ன ம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நான் ஏன் இப்போ அப்பா அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க நல்ல, ஆனா உண்மையிலேயே உங்க அப்பா நல்ல குணமா தான் இருக்கிறாரு. இல்ல நல்ல கேரக்டர் தானே. அதுல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. இப்போ உங்க அப்பா அவரு வந்து இப்போ என்னுடைய மேட்ரிமோனியில வந்து பாத்தீங்கன்னா, இது வரையில நான் ஒரு 3,00,000 பேர் வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். ம், சரிதானா? ம், ஆனா, நான் வந்து டெய்லி இப்ப வேற ஒண்ணும் இல்ல, காலையில எந்திரிச்சதுல இருந்து ஃபோன் வந்துட்டே தான் இருக்கு. நான் பொதுவா வந்து ஃபோன் இது அட்டெண்ட் பண்ணதுக்கு நேரம் இருக்காது. ம், ம், என்ட்ட நீங்க பேசுறீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு தெய்வ அருள் இருக்க மாரி, ஒரு நேரம் ம். இருக்கணும் அவ்வளோதான். நான் சரி ஓப்பனா சரி. எல்லார்ட்டயும் சொல்லிருவேன். எப்பவும் நான் ஃபோன் எடுத்து பேச முடியாது. ம், இப்ப நீங்க திடீர்னு ஏதோ ஒரு நம்பர் வருது அப்டின்னா, நான் டக்குன்னு ஏதோ எடுக்கணுங்கிற நெனப்பு வந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். இல்லன்னா ம், இல்லன்னா எனக்கு வேற வேற வேலைகள் இருந்துட்டே இருக்கும். ம், அடுத்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோன பண்ணி சும்மா என்னத்தையாவது பேசணுங்கிறதுக்காண்டியே பேசுவாங்க. இதுல ம், ஒரு 100 கால் வருதுன்னா, அதுல ஒரு 25 கால் என்ன சொல்லுவாங்க, "சார் உங்க யூடியூப் பார்த்தேன். நீங்க பேசுனது எனக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள்." இத சொல்லுவாங்க. ம், இன்னொரு 25 பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரூ. 1000 கட்டிட்டு, மனைவிய வச்சுக்கிட்டு இன்னொரு மனைவிய தேடி என்னத்தையாவது ஒரு 1000 2000 போட்டு விட்டுட்டு, அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. "அப்படிலாம் நாங்க எங்க ரூவாய எனக்கு திருப்பி குடுங்கம்பாங்க." நான் அதான் சொல்லுவேன், "உங்கள்ட்ட நான் ரூவா கேட்கவும் இல்ல. நீங்களா இப்ப கட்டுறீங்க, நீங்களா பதிவு கட்டணம் கட்டுறீங்க. நான் வாங்குனா ரூ. 10,000 கட்டுவேன்." இந்த ரூ. 10,000 ரூ. 20,000 கட்டுறவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படும். ம், அதனால இந்த 1000 2000 கட்டுறத இந்த சர்வீஸ் சார்ஜ்க்கு என்கிட்ட பேசணும்னா முதல்ல 2000 போட்டு விடுங்கம்பேன். ஏன்னா நான் பேச வேண்டியது இருக்குல்ல. ம், அதனால ஆஃபீஸ் ஸ்டாஃபே சொல்லிருவாங்க, "சார் நீங்க சார்ட்ட பேசணும்னா அப்பாயின்மென்ட் வாங்கணுமா ரூ. 2000 கட்டி அப்பாயின்மென்ட் வாங்கிக்கோங்க." ம், இப்ப அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா சில பேர் வெட்டியா பேசிட்டு இருக்கிறாங்க. ம், அதனால அவங்களுக்கு தேவைன்னா நீங்க பணத்த கட்டுங்க. நம்ம இப்ப ஒரு பொருள் வேணும் வாங்கணும்னு நெனச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? காசு குடுத்து தானே வாங்குறோம். ம், அது மாரி தேவை அப்படின்னா, நீங்க முதல்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கோங்க. ம், அப்படிங்கிறத சொல்லிருவேன். தம்பி இப்ப ம், நான் என்ன சொல்லணும்னா, நீங்க இப்ப சொல்றதுனால நான் சொல்றேன். நீங்களே ம், சொல்றீங்க அப்பா மேல தப்பே கிடையாது. அப்படித்தானேப்பா? ம், நம்மள இப்ப ஒரு தாப்பன் வந்து என்ன செய்வாப்லன்னா, வெளியில வந்து சந்தோஷத்தையும், பாசத்தையும் வெளியில பப்ளிக்ல காட்ட முடியாது. அவங்க உழைக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொரு தகப்பனும். ஆமா இப்போ உங்கள்ல நீங்க 2 பையங்களா தம்பி? ஆமாண்ணா. இந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அது நீங்க ஆமா மூத்தவரா? ஆமா தேவர். சரி. அப்போ உங்களுக்கு குடும்பத்துல ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதனால உங்களுக்கு தெரியுது. ம், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க மனைவி இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ம். எத்தன மாசம் ஆகுது தம்பி? எனக்கு 2 வருஷம் ஆகுதுண்ணா. குழந்தைகள் உண்டா? இல்லண்ணா கன்சீவ் இருக்காங்க. சரி, கன்சீவா இருக்காங்க. இப்போ உங்க மனைவி உங்க அம்மாவ மாரியே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு என்ன விருப்பம் ஒன்றும் வாழன்றதுன்னா சேர்ந்து வாழ, இல்லைன்னா உன் வழியில நிப்போம்னு சொல்லிட்டு தான் போக முடியும். இல்ல யாரையும் யாரையும் இல்ல ஒரு தண்டிக்கிறது இல்லை. மனநிலைக்கு சொல்றேன் தம்பி. ஏன்னா ஆஹ் அப்போ நாம இப்போ உண்மையிலேயே உங்க அப்பாவ வந்து நீங்க வந்து மதிக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. உம் நம்ம அம்மா மேலயும் தப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லி முடிச்சா நீங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க தம்பி. நியாயத்தை பேசக்கூடிய மனுஷன். எந்த ஒரு மனுஷனும் ஒரு பொதுவா வந்து ஆம்பளை பிள்ளைன்னா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உம் ஆனா நீங்க நியாயத்தை பேசுறீங்க தம்பி. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு முதல்ல. உம் அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா தம்பி? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அப்பாவை இப்ப நீங்க தனியா இருக்கீங்களா, அம்மாவோட இருக்கீங்களா? நான் இப்ப மொத்த குடும்பமா தானே இருக்கேன். நான் இப்ப இப்ப தனியா இருக்கேன்.
இப்ப தனியா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அப்பாவை கூட உங்க கூட வச்சுக்கிட்டு, அப்பா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பாவை கூட வச்சு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, ஏன்னா அப்பாவுக்கு எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, நல்லா உழைக்கக்கூடிய மனுஷன். ஏதாவது ஒரு அப்பாவை கொஞ்சம் கடைசி காலத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்குமே. இல்ல நான் சொல்லி பார்த்துட்டேன். நான் கடன் வாங்கி கூட உனக்கு ஏதாவது நான் பண்ணி விடுறேன், நீ இரு பாத்துக்கலாம் அப்படின்னு. இல்ல நேத்து ஏன்டா தம்பி, நேத்து என்கிட்ட சொல்லும் போது என் பையன் நல்ல பையன், அவனை நான் கடனாளி ஆக்கிடக்கூடாது. அதேதான் சொல்றாரு. ஆமா, உங்க மேல அவ்வளவு ஒரு பாசம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா தம்பி? நான் அவங்கிட்ட பணத்தை வாங்கி அதால பிரச்சனையா அவன் என்ன மாதிரியே நான் பொண்டாட்டி இல்லாம இருக்க மாதிரி அவனும் பொண்டாட்டி இல்லாம ஆயிடக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறாரு. உங்களை வந்து ஃபியூச்சர்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கை கிட்டக்கூடாது. அவர் எப்படி நினைக்கிறார், வேற ஒரு சுயநலம் பிடிச்சவரா இருந்தா வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி செய்வார்ல. அப்ப இந்த உங்களுடைய தாப்ப வந்து உங்க மேல எவ்வளவு இதா இருக்காரு பாத்தீங்களா. உங்க வாழ்க்கை கிட்டக்கூடாது, என் மனைவி எனக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேக்காப்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப உங்க அப்பா உங்க மேல அவர் வந்து அந்த குடும்பத்தை எல்லாம் யோசிக்காரு பாத்தீங்களா. ஆமா, அதே சமயத்துல தம்பி உங்க அப்பாவுக்கு விவசாயத்துல இருந்து எல்லாமே தெரியுது. இப்ப இன்னொரு 2 மாசம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த முதியோர் இல்லம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. நம்ம இப்படிப்பட்ட ஆளுகளை பூரா என்ன செய்ய போறோம் தெரியுமா? வாங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன். நானே இங்க வந்து எல்லாமே நான் விவசாயம் தெரிஞ்ச விவசாயம். இப்ப எனக்கு நான் என்ன சொல்ல முடியாது தம்பி, இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறது காரணமே இதுதான். முதியோர் இல்லம் ஏன் ஆரம்பிக்க நினைச்சேன்னு தெரியுமா? உங்க அப்பாவுக்காவது 52 வயசு, 70 வயசு, 75 வயசு, 80 வயசுல நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் இலவசம், அதாவது எல்லா இடத்துலயுமே முதியோர் இல்லம்னா 10,000 15,000 பணம் கட்டணுமா. நான் முற்றிலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இலவசமா நான் எல்லாத்துக்கும் பண்ணணும். சரிண்ணா? என்ன தம்பி இலவசம் என்ன சாப்பாடு தானே. என்ன அவங்க என்ன மட்டன் சிக்கனா கேட்க போறாங்க? மட்டன் சிக்கனை விட நல்ல காய்கறில நல்ல சத்து இருக்கு. அதனால நான் இருக்கிற வரைக்கும் இந்த இதை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு இது வச்சிருக்கிறேன். அதனால அதுவும் பாக்குறேன். இப்ப தம்பி நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்க அப்பா நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க அப்பா நேத்து என்கிட்ட பேசுனது இதுதான் பேசினாரு. என் பையன் கூட இருக்கலாம், நான் இப்போ சொன்ன மாதிரிதான் இவங்க வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு உங்க பையன் கூட நீங்க இருக்கலாம்னு சொன்னதுக்குதான் அவங்க சார் இங்க வாங்க, என் பொண்டாட்டி இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நாளைக்கு தம்பிகிட்ட வாங்கி அதுல ஏதாவது ஒரு சின்ன இதுன்னா என் பையனுடைய வாழ்க்கை என்னால போயிடக்கூடாது, அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அந்த வார்த்தை வரும். அதனால நீங்க அப்பா நீங்களும் கொஞ்சம் பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு 2 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானே இங்க கூப்பிட்டு வச்சு உங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா மாதிரி எத்தனையோ அப்பாவுக்கு இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிதானே தம்பி? என் நம்பரை வச்சுக்கோங்க, எப்பனாலும் கூப்பிடுங்க. அதாவது நான் ஒரு வித்தியாசமான மனிதன் தம்பி. நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். நிறைய பேர் வாழ்க்கையில பணம் மட்டும் சம்பாதிக்க நினைக்கிறேன், நான் பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். பேர் இருந்தா போதும் தம்பி, எல்லாமே தன்னால வரும் தம்பி. எல்லாரும் நினைக்காங்க திருமணத்தோடு மைய வச்சு நான் கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு. கோடி கோடியான மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கூட நேற்று என்கிட்ட பேசும்போது கூட எங்க அப்பா பதிஞ்சிருக்காரா 1000 ரூபாய் கட்டினார்ல அப்படின்னீங்க. என்ன நான் கூட அப்போ ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா? சரி, உங்க அப்பா அவரு விருப்பத்துக்கு அவரு கஷ்டப்பட்டாரு, சந்தோஷமா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரு இப்ப நாமளே நியூஸ்ல பாக்குறோம், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, கொலை பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு. இவர் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அந்த மாதிரி இருந்து எப்பயோ பண்ணிட்டு வர அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்க போங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் நிம்மதியில. சத்தியமா சொல்றேன், நான் இப்ப கூட சொல்றேன், அவர் ஆசைப்பட்டு கூட நிம்மதியா எங்க கடையில வாங்கி கூட சாப்பிட்டு ஒழுங்கா பாத்துக்கலாம். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோம், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அவருக்கு. அதனாலதான் சரி அவர் விருப்பத்துக்கு சந்தோஷமா கிட்ட கொண்டாடிக்கிட்டே நிம்மதியில ஓப்பனா சொல்லிட்டாரு என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு. அது உங்களுக்கே தெரியுதா தம்பி? எனக்கே தெரியுதுண்ணா, ஓப்பனா சொல்லிட்டாரு. சரி, நீங்க உங்க அம்மாட்ட ஏமா இவ்வளவு வருஷமா ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து நடந்தா என்னம்மா? சரி, நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்கேன். உங்க அப்பாவை உங்க அம்மா வெறுக்கிறதுக்கு நான் கேட்கிற காரணம் எதுவும் உண்டாங்க? உங்க அப்பா எந்த கெட்ட அளவுக்கும் கிடையாது.
வேறயா? அவங்களுக்கு என்னன்னா ஆ. மத்தவங்க எல்லாம் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கார் வச்சிருக்காங்க இவ்வளவு வச்சிருக்காங்க, நம்மளது எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ தான். அதாவது நம்ம தம்பி, வீட்டுல இது இல்லையே, நம்ம ஒரு வீட்டுல இது நிமிஷங்க, இல்லையே. ஒரு நிமிஷம். ம். இன்னைக்கு அடுத்தவங்க கார் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட, அவங்க கார் வச்சிருக்க விட பின்னால எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை உணரணும். அதேதான் அது வந்து யோசிக்கல. அவங்களுக்கு வந்து இதுதான், அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ ஓ. இது இப்போ இதுதான் இப்போ நான் என்ன சொல்லணும்னா, ஒரு சில பேர் என் பிள்ளை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் ம். ஸ்கூல்ல படிக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையும் நல்லா தான் படிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்பர் 1. ஆமா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் கவர்மெண்ட் வேலைக்கே போறாங்க. ம், ம். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குன்னு. அது தெரியறதுலதானா. அப்போ அம்மாவை நம்ம வந்து சொல்லி இது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லண்ணா, 100% வாய்ப்பு இல்லைண்ணா. ஆ, நான் என்னன்றான், ஆ, தூங்கினா மறாத நாள் எழுந்தாதான் நம்ம நிச்சயம் ஆ, உயிரோட இருக்கிறோம்ல இல்லையான்னு. ஆ, அந்த மாதிரி ஒரு லைஃப் இது. அதனால ஆ, சரி, அவங்க விருப்பமா சந்தோஷமா இருக்கட்டும். யாரையும் தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு அவங்க சந்தோஷத்துக்கு ஆ. யாரா இருந்தாலும் விடுறது தான் நம்ம ஹாபிட். நான் அப்படின்னு நினைச்சிட்டேன். சரி, விருப்பமா சரி இருந்துக்க அப்படின்னு. ம், ம். ஆனா உங்க அவங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதுலாம் வேணாம். நம்ம நல்லா இருந்தா நம்ம ஏதோ 2 வேலைக்கு போனா நம்ம நாளைக்கு சோறு, இல்லைன்னா இல்ல. அதனால நம்ம விருப்பத்துக்கு நமக்கு யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம நாம எல்லாருக்கும் நல்லதா மாதிரியே பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அமைதியா ஆயிட்டேன். ம், அவர் விருப்பத்துக்கே விடுங்க, அவரு பாவம். சரி, ம். இனிமேலுக்காவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். இப்போ அவருக்கு வாழ்க்கையிலயும் ஒன்றும் பெருசா அவரால் சந்தோஷம் இருக்க முடியல. வாபனா சொல்ல போனா அவர் எந்த ஒரு சந்தோஷமே ஒழுங்கா எதிர்பார்த்தா அவர் இது பண்ணலீங்களா. ம். ம். எல்லா ஆம்பளைங்களும் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், ஒரு பேச்சு துணைக்கு, ஒரு கடைசி காலத்துல ஒரு தண்ணி கொடுக்கணும், வைக்கணும். அதேதான், ஒரு அன்புக்கு ஒரு பாசத்துக்கு எதுக்குமே இல்ல. ஓப்பனா சொல்றாரு அன்னைக்கு, நான் பொண்டாட்டிக்கிட்ட படுத்து 1 வருஷம் ஆகுது, நான் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படுக்கிறேன், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் படுக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு வந்தா எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு பேசிட்டாரு. நான் அதுல இருந்து நான் வார்த்தையே விடல அவர்கிட்ட. ஒரு எந்த ஒரு பெத்த சந்தோஷமும் எனக்கு இல்ல, ஒரு இவ்வளோ பெத் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஒரு பெத்த பிள்ளைகிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும் தம்பி? இல்ல, அவருக்குள்ள எவ்வளவு மனசு உடைஞ்சு எனக்கு வரணும். நான் ம், அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, தூக்கம் கெட்டு ம், ராத்திரியும் பகலைக்கும் நாய் மாதிரி ஓடின்னு, மாங்காய் செடிக்கு தண்ணி கட்டினு, மாங்காய் பழம் வித்துன்னு, ம், கை அடிபட்டு கால் அடிபட்டு கூட, ம், அவங்க தங்கச்சிங்கிட்டலாம் சண்டை போட்டு கூட ம். சொத்து காப்பாத்தி வச்சு இப்ப அதுக்கும் பங்கு போட்டு நிக்கிறாங்க. இத்தனை வருஷம் சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை. நானும் டிரைவரா தான் இருக்கேன். அதனால என்ன. இப்ப அவர் நினைச்சா அவர் சொத்தை விக்கலாம்ல தம்பி? வித்துட்டு எங்க இல்லைன்னா விற்க போனா? முடியாதுண்ணா. இல்லைன்னா ஏன்? விற்க முடியாதுண்ணா. ஏன்? அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு அப்பா சம்பாரிச்சது. அப்போ நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும், பேரனுக்கு உண்டு. ஆமா ஆமா, நாங்க போடணும், அதே மாதிரி அவங்க தங்கச்சிங்க போடணும். அவங்க தங்கச்சியும் போடணும். ம். சரி, அதனால சரி. அவங்க எல்லாம் ஒரே முடிவா சொல்லிட்டாங்க, கேஸ் போட்டு தான் நாங்க பார்ப்போம். ம். கேஸ் போட்டாலும் எங்க அப்பாவுக்கு வர்றதை வச்சுன்னா எனக்கு எங்க தம்பிக்குமே ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதுல ஆளுக்கு ஒரு ஏக்கர் வரும், அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கேஸ் போட்டாச்சுன்னா பாதி பணம் வைக்கிறதுக்கு போயிடும். ஆமா, அதனால இது எப்படி சொல்றதுன்னா, அவர் லைஃப் இவ்வளவு நாள் வந்து ஓடினே இருக்கிறாரு, ஆனா ஜீரோ. வீட்லயும் சந்தோஷம் இல்ல, மனசுலயும் நிம்மதி இல்ல, எதுலயுமே ஒரு இது இல்ல. ஏதோ எங்களை பாக்குறப்ப எங்க கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, சரி. நீங்க அதை சிரிச்சுக்கிட்டு. கொஞ்சம் அப்படியே அந்த பெத்த தாயும் நீங்க ஒண்ணும் சொல்ல முடியும். ஆனா தாய் மேலதான் தவறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தாப்பம் மேல எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது அதானே தம்பி. அதனாலதானே கெட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் தவறான வழியில போறதே அதானே என்ன? ஆமா. இல்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கணும். இருந்தாதான் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இதா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். இதே இல்ல, நான் வேலைக்கு தான் போறேன், கஷ்டப்படுறேன், நான் மாதிரி தூக்கம் இல்ல இப்படின்னும் போது எதுவுமே இல்ல நம்மளுக்கு. அதனாலதானே நிறைய இடங்களை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறானுங்க. ஆமா, ம், இவர் அப்படி எதுவும் பண்ண கிடையாது. ம், உனக்கு விருப்பம் இல்லையா விட்டுருப்பா, நான் போறேன் வெளியே அப்படின்ட்டு அழகா டீசெண்டா சொல்லிட்டாரு. அவங்களும் சரி, உங்க விருப்பத்துக்கு நீ என்ன பண்ணிக்கோன்ட்டாங்க. சரி, ம், நாங்களும் அதே முடிவு எடுத்துட்டோம். சரி, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, விட்றா, யாரோ டைவர்ஸ் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் போறாங்க, கொலை பண்ணிட்டு போறவங்க எல்லாம் போறாங்க, இவர் டீசெண்டா சொல்லிட்டு தானே போறாரு. ம், அவர் விருப்பத்துக்கு போய் நல்லா இருக்கட்டுமே. இன்னைக்கு ம், தூங்குனா நாளைக்கு எழ மாட்டோம்ப. அவன் நாட்டுல எப்படி எப்படியோ வருது சாவு. ம். அவங்க விருப்பத்துக்கு சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷத்தை யாரையும் நீங்க கெடக்கூடாதுன்னு எந்த மாவட்டத்துல நாங்களும். இருக்கீங்க தம்பி? கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி. ம். கிருஷ்ணகிரி சப்தகிரி பத்மாவதி காலேஜ் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனா அது சரியா தெரியல.
நான் அந்த காலேஜ்ல தம்பி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ம் நான் அப்போ ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். ம் ஒரு 7-8 பிள்ளைகளை படிக்க வச்சேன். ம் 2 வருஷம் படிக்க வச்சேன். நான் 3வது வருஷம் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு அப்படியே முடிஞ்ச உடனே ம் அப்படியே அந்த பிள்ளைகள்லாம் வேற பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே இதாகிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்பவே வேற மாதிரி இது பண்ணேன். ம் இப்போ நான் படிக்க வைக்கிறேன், படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன். ம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் முடிஞ்சதை டொனேஷன் பண்ணுங்க பண்ணேன். ம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு 10% உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு 10 பிள்ளைகள் படிக்க வைக்கலாம்லா அப்படின்னு சொன்னேன். ம் இந்த பிள்ளைங்க 2 வருஷம் படிக்க வச்சேன். ம் செருப்பு கேட்பாங்க, சோப்பு கேட்பாங்க, எல்லாம் இங்கேருந்து பார்சல் அனுப்பிட்டே இருப்பேன். ம் அது பிறகு இந்த நல்லதே செய்யக்கூடாதுன்னு வெறுத்து விட்டுட்டேன். ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழையபடி முதியோர்களுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ம் இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்ததெல்லாம் நடக்குது கிடையாது. கொஞ்ச ம் நாள் ஒரு உதவி பண்ணோம்னா அதுக்கப்புறம் அவங்க மாறிடுறாங்க. அதேதான். இல்லை இன்னைக்கு நான் பணம் மட்டும் சம்பாதிக்க நினைச்சா அந்த 30 வருஷ சர்வீஸில் நான் இன்னைக்கு எத்தனையோ கோடி வச்சிருப்பேன். ம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேரை தான் வச்சிருக்கிறேன். இப்பவும் நான் ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதை எதுக்காக பேசுறேன், அவங்கள வந்து திருத்தி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து என்னுடைய அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன். ம் இதனால எனக்கு என்ன இப்போ வேற ஒன்றும் தம்பி உங்கள்கிட்ட நான் பேசுறேனே இதில் எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? இல்ல இல்ல. உண்டு. எந்த மாதிரி லாபம் உண்டு? புண்ணிய லாபம் உண்டு. அது கரெக்ட். இப்போ உங்கள்ட்ட எதுக்கு நான் பேசுறேன், சரிப்பா வைப்பா, இப்போ இதை நீ ஒரு 10,000 கெட்டதா இருந்தா பேசு அப்படின்னு சொல்லி சில பேர் பணத்துக்காண்டி பேசுவான். ம் நான் பேசுறது புண்ணியத்துக்காண்டி பேசுறேன். ம் இப்போ நான் எதுக்காகன்னா ஒவ்வொருத்தன் சொல்லலாம் எத்தனையோ ஜென்மங்கள் கிடைக்கும் அது என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்கிற இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கிறோமா சார் தம்பி, இந்த ஜென்மத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து நிறைய உங்க அப்பாவை மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம். ம் அதே மாதிரி சில ஆம்பளைகள் வந்து பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி நல்லா சாப்பாடும் கொடுக்குறாங்க, நல்லா ஆசவாசமும் வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தும் வெளியில போய் மேய்ஞ்சிட்டு வராங்க. ம் என்ன இருக்கிறத பூரா பொண்டாட்டி கொடுக்காம அடுத்த ஆளுக்கு கொடுக்குறாங்க. ம் அப்படியும் சில குடும்பங்கள் இருக்குது. அப்போ நான் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தம்பி, எல்லோருக்கும் நான் சில வழிமுறைலாம் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். ம் சரிண்ணா வேற ஒன்றும் இல்லை. 3வது ஒரு மனிதனுக்கு காட்டக்கூடிய அன்பை பாசத்தை அதை நம்ம உறவா இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு தம்பி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வாழ்நாள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் டிரைவராக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம், என் நம்பர் இந்த நம்பர் நான் எப்பவும் மாற்ற மாட்டேன். ம் இது நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வச்சிருக்கிறேன். ம் 80-12-80-13 நான் வச்சிருக்கிறேன். ம் என்னுடைய ஆபீஸ்ல வந்து 20 பேர் வேலை பார்த்தாங்க. இந்த மாசமே 30 பேர் ஆள் எடுத்துருக்கிறேன். ம் நான் இருக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ம் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க. உங்கள மாதிரி நல்ல மனிதர்கள் நான் செய்கிறேன். அப்பாவை வந்து கொஞ்சம் கண்கலங்காம பார்த்துக்கோங்க, ம் சரிண்ணா? சரி. அதனால ஒரே ஒரு விஷயம் தம்பி, நீங்க வேற ஒருத்தனா எங்க அப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நேத்து கூட ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். ம் சரி, நேத்து இல்ல, போன மாசம் நேத்து அந்த பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா அப்பாவை அந்த பையன் என்ன பண்றான், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறான். என்ன காரணம்னா இந்த அப்பா என்ன பண்ணாருன்னா பையனுக்கு அந்த வீடு நிலம் எல்லாத்தையும் இப்போ ஒரு பல கோடி போகக்கூடிய சொத்தை பூரா என்ன பண்ணிட்டாப்லன்னா ம் எழுதி வச்சுட்டாப்ல. யாருக்கு? பையன் பேருக்கு தான செட்மெண்ட் எழுதி வச்சுட்டாப்ல. ம் அந்த எழுதி வச்ச பத்திரத்தையும் அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டாப்ல. ம் இப்போ என்ன அப்படின்னா அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ம் இவர் பாருங்க, இவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு கல்யாணம் முடிச்சிருக்காரு. எனக்கு அது தெரியாது. ம் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த பையன் வீடு என் பேர்ல இருக்கு, நீ வீட்டை விட்டு வெளியே போ. ம் இப்ப அவர் நினைச்சாருன்னா ஆர்டிஓ கோர்ட்ல போட்டு இந்த மாதிரி என் சொத்தை பையனுக்கு நான் தான செட்டில்மெண்ட் எழுதி வச்சேன், எனக்கு சாப்பாடு கொடுப்போம்னு நினைச்சு எழுதி வச்சேன். ஆனா இப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, என் சொத்து எனக்கு வேணும். அப்படி இல்ல, என் கண்ணுக்கு பின்னால அவனுக்கு சொத்து அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு சரி பாதி வேணும் அப்படின்னு கேட்டு போடலாம். ஆமா. ஆனா அவர் கல்யாணம் முடிச்ச பிறகு நான் முடிச்சு வச்ச ஒரு மாசத்துல அவர் என்ன பண்ணாரு, என்ன மறந்துட்டாரு, என் போனே எடுக்கல. அப்ப நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? கரெக்ட். அதாவது 10,000 ரூபாய் கேட்டேன், முதல்ல 2,000 ரூபாய் கிட்ட இருந்தாரு, திரும்ப 10,000 ரூபாய் கொடுத்தாரு. நல்ல வசதியான பொண்ணும் கொடுத்துருக்குறேன், நல்லா இருக்கிறாப்ல. இப்ப அந்த அம்மா என்னன்னு தெரியுமா,
ம். எனக்கு அவர் கமிஷன் எவ்வளவு தரம்னா 50,000 தரம்னு எழுதி கொடுத்துருக்காரு. நான் கேட்கல. ம். நான் யார்கிட்டயுமே கமிஷன் எவ்வளவு அவனுக்கு கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் நல்ல வசதியா இருக்காரு இல்லையா. ம். நான் முடிச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட மேட்ரிமோனியில பணம் கட்டி ஏகப்பட்ட பேருக்கு ஏமாந்துட்டாரு. ம். ஏமாந்துட்டு நான் வந்து 20 நாள்ல முடிச்சு வச்சேன். ம். 20 நாள்ல முடிச்சு வச்சதுனால அவரா எழுதி கொடுத்துட்டு போனாரு. கல்யாணத்துக்கு நீங்க வந்து தாலி கொடுத்தாதான் தாலி கட்டுவோம்னாரு. ம். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா 1 மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நான் ஒண்ணுமே சொல்லல. என் போன இத்தனை நாள் நீங்க எடுக்கல. நான் இனிமேல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் வர முடியாது. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பார்த்தீங்களா, எனக்கு துரோகம் பண்ண நினைச்சா அவருக்கு எப்படி நடக்குன்னு பாருங்க. ம். அதாவது இப்ப இதை ஏன் சொல்ல வந்தோம்னா, நாமளும் சொத்துக்களை யாருக்கும் எழுதி வைக்கும் பொழுது என் கண்ணுக்கு பின்னாடி உயிரா எழுதி வைக்கலாம். ம். ஒண்ணு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்குள்ள இப்ப தம்பி நீங்க அப்பா நல்லா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லுறிய, அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்து என் வீடு என் பேர்ல இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறாங்க. சொல்ல புரியுதா? புரியுது. அதாவது பெத்த தாப்பனையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாப்ல. ம். அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க போறது அப்படிங்கிறாரு. அதுதான் மறுமணங்கள்ல வந்து கொஞ்சம் பார்த்து முடிக்க வேண்டியிருக்கு. சொத்து இருக்கா, இது இருக்கா, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நான் இப்ப எல்லாம் மறுமணத்துக்கு அதனாலதான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கே என்ன சொல்றேன்னா, வாங்க நான் பாக்குறேன் முடிச்சு தரணும்னா நான் சொல்லல. கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா டிவோர்ஸ் இருக்கணும், இல்ல மனைவி இறப்பு சர்டிபிகேட் இருக்கணும். சரிண்ணா, அது இல்லாம உங்க அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடியது யாராவது இருக்காங்கன்னா தேடி பார்த்து நம்ம செய்யணும். ரைட் தம்பி, ரைட் தம்பி. அதான் இல்ல அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்களே எனக்கு சொல்றீங்க. ஒரு அப்பாவுக்கு நீங்களே ஒரு வரன் பார்த்து கொடுங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்றீங்க. ஆனா நான் இந்த பிரச்சனையை சொல்றேன். அம்மா டைவர்ஸ் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னா நம்ம அதை வாங்கியாச்சுன்னா நானே செஞ்சு கொடுக்குறேன். இவ்வளவு உழைப்பாளிக்கு வந்து அழகா அமையும். டைவர்ஸுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5,000 ரூபாக்குள்ளதான் வரும். ஒரு 5,000 ரூபாங்கிறது அதிகம்தான். நல்ல வக்கீலா இருந்தா அவ்வளவே ஆகாது. இல்ல வேற ஒண்ணும் இல்ல, கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் போட்டாச்சுன்னா உடனே கிடைச்சிரும். 2 பேரும் உடனே பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள கிடைச்சிரும். நீங்க பிடிக்கலன்னா அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க அம்மாட்ட சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க தம்பி. அப்படி இல்ல அப்படின்னா டிவோர்ஸ் கொடுக்க சொல்லிருங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மதிப்பு எல்லாம். கணவன் இல்லாம தனியா இருந்தா மதிப்பே கிடையாது முதல்ல. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். சரிதானா? ரைட் ரைட் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். ஓகே சொல்லிட்டாங்க எல்லாரும் வீட்டுல. சரி. இவ்வளவு நாள் எங்களுக்காக உழைச்சிங்க, இனிமேல் உங்க விருப்பத்துக்கு நீங்க இருங்க அப்படின்னுட்டாங்க. சரி. எங்க சைடு இருந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அவங்க அம்மாவே அவங்க பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்க ஏதாவது ஒரு நல்ல இடமா பென்ஷன் வாங்குறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் வந்து அவங்களுக்கு உண்மையா இருப்பேன். இப்ப உங்க பையன் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினாரு. ஓகே சரிண்ணா. இப்ப உங்க பையன் இவ்வளவு நேரம் பேசினாரு. உண்மையிலே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஓகே. எந்த ஒரு வீட்லயுமே தான் பையன் வந்து எங்க அம்மா மேல தவறு இருக்குது, எங்க அம்மா மேல தவறு இருக்குது, எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பையனை இப்பதான் நான் பாக்குறேன். அந்த பையன்கிட்ட சில விஷயங்கள் இவ்வளவு நேரம் பேசினேன். உங்க பையன்கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசினேன். காலையில் நான் பேச மாட்டேன், இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அப்ப சொன்னேன், தம்பி நீங்க இப்படி சொல்லுதீங்க, உங்க கூட வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னா அவர் இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாப்புல. நீங்க நேற்று உங்கள்கிட்ட பேசணும்ல, அந்த விஷயத்த அப்புறம் சொன்னேன். இப்ப ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. கல்யாணம் முடிக்கணும்னா ஒண்ணு டிவோர்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும், இல்ல மனைவி இறந்துருக்கணும். ஏன்னா இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதையும் உங்க பையன்கிட்ட கேட்டேன், அம்மாவை டிவோர்ஸும் கொடுத்துருவாங்க அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கிறாப்புல. ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க, வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இப்ப என் யூடியூப்ல பாக்கீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன். இப்ப நீங்க பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே உங்களுடைய பையன் பேசுனதை யூடியூப்ல நிறைய பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அப்படி ஒரு மனுஷனை வந்து என்ன எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னும் உங்க பையன் என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு,
நீங்க எப்படியாவது எங்க அப்பாவுக்கு ஒரு வாழ்க்கையை பண்ணி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை இப்பதான் பாக்குறேன். அப்ப எந்த அளவுல அங்க நடந்திருக்கு? நான் ஹலோ. வெளியே சொல்லல, ரொம்ப வருஷமா வெளியே சொல்லல எதுவுமே. ஆமா. அதனால ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. சொல்ல புரியுதா? ஓகே. அதாவது சார் ஒரே ஒரு அவங்கள விஷயம் நல்லா மாத்த முடியல. நானும் மாத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண மாத்த முடியல அவங்கள. அத உங்க பையன் ஓப்பனா சொல்லிட்டாப்ல. அடுத்தவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம இப்படி வாழணும்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. சார் அதிக சொல்லுவாங்க இல்லையா, அதிகமா ஆசைப்படக்கூடிய பெண்கள் வந்து வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. ம். சரிதானா? ஆண்களா இருந்தா கோவப்படக்கூடாது, பெண்களா இருந்தா ஆசைப்படக்கூடாது. ஆமாங்க. இதுதான் உள்ள வித்தியாசம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஆண்கள் நாம கோவப்பட்டு டக்குன்னு ஒரு தவறா பண்ணிட்டோம்னா, ஒரு கொலையில பண்ணிட்டோம்னா நாம வந்து ஜெயில போய் உட்காரணும். ஆமாங்க. அதே இது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசை அதிகமா பட போய் தான் கடனாகி நொந்து நூலாகி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஆளாகக்கூடிய சூழ்நிலை வருது. சரி. சரிதானா? அதனால இப்போ உங்க பையன் என்ன சொல்றாருன்னா, என்ன இறையுது என்ன சார்? ஹலோ. சரியா கேட்கலையே. பாத்ரூம்ல தான் இருக்கிறீங்களா? இல்ல சார், வெளியே தான் இருக்கேன். சார் இப்ப நான் ஒரே ஒரு விஷயம், இப்ப உங்கள்கிட்டயும் உங்க பையன்கிட்டயும் மாறி மாறி நான் பேசுறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல சார், இல்ல சார். ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கும். நான் ஒரு மன ஆறுதலா பேசுறேன். ஆமா, எவ்வளவு பேர் சரிங்க. ஆனா அதனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, வீட்டுல விருப்பம் இல்லை. சரிதானா? ஆமாங்க சார். ஆமாங்க. சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு வந்து சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க. ஆமாங்க. ரைட்டு. ஏன்னா உங்கள்கிட்ட உழைப்பு இருக்கு. ஆமாங்க சார். இன்னைக்கும் நான் உழைச்சு முன்னேறிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வயசும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளைக்க வேண்டியது இல்ல சார், ரொம்ப வளைக்க வேண்டியது இல்ல. ஒரு 4-5 பண்ண போட்டு உட்கார்ந்து கூட சம்பாதிச்சிருவோம், முன்னுக்கு வந்துருவேன். சரி. இப்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, 50 வருஷமா உழைச்சு முன்னேறாதவர் இன்னும் முன்னேற போறாரா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அப்படி இல்ல சார். இல்ல அதுக்கான முதலீடு நாம கொடுத்து அதுவும் லாஸ் ஆயிருச்சு எல்லாம் இப்படிலாம் நினைப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா, ஓகே ஓகே ஓகே. சரிண்ணா? ஒருத்தவங்க அந்த மாதிரி முதல் யாரையும் நம்பியும் போடுறது இல்ல. ஆ, ஆடு மாடு கோழியை நம்பி போட்டவன் என்னைக்குமே கீழே போனதாவே இல்ல சார், திரும்ப இல்ல சார். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். ஓகே 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 ஓகே. சரிதானா? அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த இப்ப நீங்களும் 2 பிள்ளைகளை பெத்து அந்த 2 பிள்ளைகளை ஆளாக்கி என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து உங்களுடைய மனைவி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, முட்டுக்கட்டையா இருந்திருக்கிறாங்க. அதனால நீங்க முன்னேற முடியல. சரிதானே? இதானே உண்மை. ஏன்னா நீங்க பேசுறது வந்து தெரியுது. ஒரு குடும்பத்துல காலையில எந்திரிச்ச உடனே மனைவி சிரிச்ச முகத்தோட எது வந்தாலும் பாத்துக்கலாம்ங்கிற ஒரு தைரியத்தோட இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு மனைவி வீட்டுக்குள்ள இருந்துட்டு பிள்ளைய மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், புருஷன் எப்படியும் போட்டும் அப்படின்னு சொல்றதுனால அந்த குடும்பமே தரிசாதான் போகும். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நினைச்சு 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 நம்ம நாசமா போயிட்டோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்றாங்க, அவங்க பண்றாங்க. இது தேவையில்லாத ஆசை. அதாவது நம்ம எதுவுமே எடுத்துட்டு போறது இல்ல. நீங்க நிறைய தடவை சொல்லுவீங்க யூடியூப்ல, எதுவுமே எடுத்துட்டு போறது எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் போறாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் மனசளவுலாவது சந்தோஷமா இருக்கும். இப்போ என்ன உங்கள்ட்ட வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டம்மா அடுத்த வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க அதை பார்த்து 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 உங்க வாழ்க்கை நாசமா போச்சு. பேராசையினால வாழ்க்கை நஷ்டமாயி போச்சு. இது உங்கள்கிட்ட பேசும்போது தெரியுது. அதனாலதான் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய இதுதான். இப்ப என்னன்னா உங்க வீட்டம்மா உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் நினைச்சு நினைச்சு வாழ்ந்திருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறி இருக்கும். இப்ப எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு போட்டி பொறாம ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு உங்க குடும்பம் வந்து உங்களுக்கு வந்து அவங்களும் சரியா வாழ முடியாம நீங்களும் சரியா வாழ முடியாம என்ன கடைசி இப்படி இருக்குது. சரிதானா? ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் போட்டி பொறாமைகள் இருந்தால் என்ன யாரும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. சரிதானா? சரி. இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம், முடிஞ்ச அளவில் பையன் கூட சேர்ந்து வாழலாமான்னு பாருங்க. இல்ல சார், அந்த சார் அவங்க கேரக்டரே கூட சில டைம் எனக்கு சங்கடத்தை உண்டாக்கிடுது, பிரச்சனைகளை வந்து முடியுது. அது நான் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி நீங்க கூட பணம் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்றீங்க, ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் வாங்கி கொடுத்து ஏதாவது பிரச்சனை ஆகி உங்க குடும்பமும் இதே மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்கிறது இப்பதான் சொன்னேன். சரிண்ணா? உங்க அப்பா நினைக்கிறது தப்பு கிடையாது.
ம். என்ன அப்படிங்கிற அதையும் இப்பதான் சொன்னேன். ம். அதாவது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளும் வந்து அப்பாவை மதிக்கணும். ஆமா. அப்பா சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியணும். உண்மையிலேயே அடுத்த ஆளுக்கு யாருக்கும் கொடுக்கறதா இருந்தால் ஆமா. அது வந்து கண்டிச்சு ஒரு போடலாம். ஆமா நம்ம கண்டிக்கலாம். நீங்க எந்த இதுவும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. பண்றது இல்ல சார் நானு. அது எனக்கு அந்த கேரக்டரே வர்றது இல்ல சார். ம். வரமாட்டேங்குது சார். நம்ம அது கஷ்டத்திலிருந்து வந்ததுனால நமக்கு கஷ்டம் தான் பெருசா தெரியுது. உங்க பையனே சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. ம். எங்க அப்பா மேல தப்பே கிடையாது. ம். எங்க அப்பா நல்லா உழைக்கிறாருங்கிறது உங்க பையனே சொல்றாரு. ஆமா. சரிதானா? ஆமா. அதனால இப்போ உண்மையிலேயே நீங்க வந்து இவங்க கூட இனிமே வாழ முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆமாங்க சார். ஒரு ரூ. 3லேருந்து ஒரு ரூ. 5க்குள்ள தான் செலவு. எனக்கு தெரிஞ்சு ஓகே. அதிகபட்சம் அவ்வளோ ஓகே. அதுக்கு மேல வரதுக்கு ஓகே. வாய்ப்பில்ல. ஓகே சார். ஓகே. ஒரு டிவோர்ஸ் உங்களுக்கு ம். உங்க வீட்டம்மா வாங்கிட்டு வராம இருந்தாலே போதும். கோர்ட்டுக்கே வர வேண்டாம். அவங்க வரமாட்டாங்க சார். ஒரு அவங்க வக்கீல் வரமாட்டாங்க. நோட் ஓகே. அத நான் ஓகே. சொல்றேன். ஆ. இப்போ நீங்க ஒரு வக்கீல்ட்ட போயிட்டு, நீங்க வேற ஒரு வீட்ல இருக்கிற மாரி இருந்துகிட்டு, உங்க வீட்டம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ஓகே. அந்த நோட்டீஸ அவங்கட்ட சொல்லுங்க, "ஏம்மா நீ நோட்டீஸ மட்டும் வாங்கிக்கோ." உங்க ம். பையன்ட்ட சொல்லுங்க, "அம்மாவுக்கு ஒரு ம். நோட்டீஸ் வரும். ம். அத வாங்கிக்கிட்டு நீங்க கோர்ட்டுக்குலாம் வர வேண்டாம். ஓகே. அத வாங்கிட்டு நீ பாட்டுல கிழிச்சு தூர போட்டு பேசாம உட்காந்துக்கோ." ஓகே. அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் காப்பி கை வந்துரும். ஓகே. என்ன அதிகபட்சம் அதுக்கு ரொம்பலாம் செலவாகாது. தெரிஞ்ச ஆ. வக்கீலா இருந்தா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்தா போதும். ஓகே. சரிதானா? என்னுடைய ஓகே. அனுபவத்துல சொல்றேன். தெரிஞ்ச வக்கீலா ஓகே. இருந்தா ஒரு ஓகே. 1000மோ, 2000மோ நீங்க அவங்க சொல்லுங்க, "ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன். இந்த ஓகே. ஒரு உதவிய பண்ணி குடுங்க." நீங்க நோட்டீஸ் மட்டும் அனுப்புங்க. அவங்க வரமாட்டாங்க. ஓகே. என்ன முதல்ல ஒரு ரூ. 1000 குடுங்க. தெரிஞ்ச சரி. வக்கீலா இருந்தா. இல்லன்னா 5000, 10000 கேட்கத்தான் செய்வாங்க. ஓகே. ஒரு ரூ. 1000 குடுத்து, அப்புறம் ஓகே. அந்த டிவோர்ஸ் காப்பி வாங்கும்போது ஒரு ரூ. 1000 குடுங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து முதல்ல மனு போடுவாங்க. ஓகே. திரும்ப வந்து 1 ம். மாசம், 2 மாசத்துல வந்து அவங்க வரலைன்னா 2 ம். வாய்தா, 3 வாய்தா 2 மாசம், 3 மாசம் போடுவாங்க. அப்புறம் வந்து உங்க பேர்ல ஆர்டர் ஆயிரும். ஓகே. நீங்க அத வச்சுக்கிட்டு புது வாழ்க்கைய ஒண்ணு தொடங்குறதுக்கு பாருங்க. ஓகே சார். ஓகே சார். சரிதானா? சரிங்க சார். சரிங்க. அவன் உங்க தங்கச்சியோட, அக்காவோட, அண்ணாவோட இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல நீங்க இருக்கிற மாரி அந்த வீட்டு அட்ரஸ் குடுங்க. சரி. உங்களுக்கு அ உங்களுக்கு பதில் அந்த எனக்கு வீட்டுக்கு வரும். தோப்புலயே ஒரு வீடு இருக்கு சார். அங்கதான் இருக்கேன். ரைட். பெரும்பாலும் அங்கேயே இருந்திருக்கேன் நெறைய டைம். சரி, சரி. ஓகே இது சார். என்ன இங்க பாருங்க, எங்க நான் தங்கச்சி, யாரையும் அக்காலாம் எல்லாருமே வந்து சொத்து பிரச்சனையில வந்து என்னை இழுத்துட்டுன்னு பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. இன்னொரு சொத்து விஷயம். எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம். எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் கோர்ட்டு, கேஸ்ன்னு போடுறத விட, ஓகே. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிய கூப்பிட்டு பேசுங்க. ஓகே. கோர்ட்டு, கேஸுக்கு போச்சுன்னா எல்லாமே அவங்களுக்கே போயிரும். ஆமா. என்ன நான் விட்டு தரணும்னு சொல்லுங்க. நீ எத ம். எடுக்கணுமோ எடுத்துக்கோ. எனத்தையும் ஓகே. கொண்டு போறது கிடையாது இந்த உலகத்துல. ஆமா. உனக்கு என்ன வேணும் வச்சுக்க போ. அவ்வளவுதான். சரிதானா? ஓகே. சந்தோஷமா நான் சொல்ல கேளுங்க. அதுக்கு நீங்க இப்போ வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு ஐடியா சொல்றேன். ஓகே. 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 சொல்லுங்க. முதல்ல நீங்க செய்யக்கூடிய வேலை 1, ஓகே. ம். மனைவிக்கு டைவர்ஸ் குடுத்துருங்க. ஓகே. ம். அதுக்கு முன்னாடி வீட்ல சொல்லிருங்க. அந்த பையன்கிட்டயும் வீட்டம்மாட்டயும் சொல்லுங்க. நான் ஒரு நோட்டீஸ் இந்த மாரி அனுப்புறேன். ஓகே. அத ஓகே. வாங்கி நீ கிழிச்சு போட்டு பியான் இருந்துக்க, கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். அப்புறம் நோட்டீஸ் அனுப்புன உடனே அவங்க பயந்துர வேண்டாம். ஓகே. ஓகே. சொல்லு. நம்பர் 1. 2வது விஷயம், சொத்து ம். பிரச்சனைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓகே. எப்பா கோர்ட்டு கேஸ்ன்னுலாம் போட்டு யாரும் போய் அலைய வேண்டாம். ஓகே. வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் வந்து அது எல்லாமே ம். போயிரும். ஆமா. அதுவும் சிவில் கேஸ் போட்டோம்னா 10 வருஷம், 20 வருஷம் இழுக்கும். ஆமாங்க. உனக்கு இப்ப நம்ம கூட பிறந்துட்டோம். ஒரு தாய் ம். வயித்துல பிறந்துட்டோம். ஆமா. இனி நம்ம எதையும் இன்னொரு தடவ நம்ம பிறக்க போறோமான்னு தெரியாது. அதுக்கு தான் முயற்சி பண்ணி நிக்கிறேன் டெய்லியும். நாங்க சொல்றத ஓகே. கேளுங்க. டெய்லிலாம் ஆ. இல்ல. இன்னைக்கே ஓகே. முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஓகே. இந்த வேலைய இன்னைக்கே பண்ணுங்க. ஓகே. ஓகே. கூட பிறந்தது எத்தன பேர் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓகே. சாயந்தரமா வீட்ல வச்சு பேசுங்க. ஓகே. ஐயா வாங்க உட்காருங்க. ம். நான் வந்து ம். எதுனாலும் என்ன சொன்னாலும் கேட்கறேன். என்னென்ன சொத்து யார் யாருக்கு குடுக்கணும், வைக்கணும், எப்படி இருக்கணும் போங்க. ஓகே. எது எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகே. சரிதானா? எனக்கு ஓகே. என்ன செய்யணுமோ செய்யுங்க. ம். எனக்கு நான் வெளியில போய் நான் வந்து ஒரு தொழிலோ ஏதோ பண்றதுக்கு என் கை செலவுக்கு என்னத்தையாவது குடுக்கறத குடுங்க. ஓகே. உங்கட்ட வாங்குறத நீங்க ஒரு ரூ. 10 வாங்குனீங்கன்னா, ஓகே. 2 பிள்ளைய பொண்டாட்டிய இருக்கு இல்லையா? ஓகே. ஆமா உங்க வீட்டம்மாவுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ரூ. 10 வாங்குனீங்கன்னா, ஆளுக்கு 1ஓ 2ஓ குடுத்து ஓகே. இந்தாங்கப்பா நீங்களும் நல்லா இருங்க. ம். நான் இத வச்சு நான் எங்கிட்டாவது போய் ஒரு வேலை பார்த்து என் காலத்த நான் ஓட்டிக்கிறேன். ஓகே. அப்படின்னு சொல்லுங்க. ஓகே சார். பையங்களையும் மனைவியவும் ஓகே. அவங்க கோவத்திலே இருந்தாலும் கூட, ஓகே. நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா, உங்க மனைவிய பார்க்க வேண்டாம். ஓகே. உங்க கல்யாணம் முடியாத வரைக்கும் என்னம்மா நல்லா இருக்கியான்னு அவங்க பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே. நீங்க போய் பாருங்க. ஓகே. ஏன்னா சில பேருக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ம். அதுக்கு பிறகும் கூட சரி நம்ம இவ்வளவு இருந்தாலும் கூட நம்மள வந்து வெளிய போய் எங்க இருந்து வந்து பார்க்க வைக்காருன்னு சொல்லி மனம் இறங்கி சேருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே சார். நம்ம சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல்லுவோம். இல்ல சார். இப்போ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா செத்து போச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆமா. திடீர்னு பாருங்க ஒரு செகண்ட்ல உயிர் வந்துடும். ஆமா. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். நீங்க வேறையே ஒரு கல்யாணம் முடிச்சாலும் உங்க பையன் 2 பேர்ட்டும் என்னடப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா, மருமாட்ட என்னமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா, உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தா எனத்தையோ நீங்க செய்யணுங்கிறது இல்ல. ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு என்னதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ அந்த பேரன் பேத்தியில பார்க்க வைக்க ஒரு ஏன்னா ஒரு சொந்தம் தான் வேணும். அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். நான் செய்யறது ஒரு திருமணத்துக்கு வந்து பெண்ணு மாப்பிளை பார்த்து கொடுத்து ஒரு நல்லது செஞ்சு கொடுத்து ஒரு பேர் புகழோட எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை தான் சொல்றேன். ஆமாங்க சார். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை தான் சொல்றேன். ஓகே சார். உங்க பையன்கிட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன், உங்கள்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுங்க. இதுல எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஏதோ புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவுதான். சரியா? ஆமாங்க சார். ஐயா வச்சிரட்டுமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.